आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव। வாலாகிர சதபாகஸ்ய சததா கல்பிதஸ்ய ச பாகஸ்ய விஜ்ஞேயான்னு உபனிஷத்து சொல்கிறது. ஒரு நெல்லு மணி எடுத்து அதனுடைய நுனி வாலை மட்டும் எடுத்து எடுத்துட்டு அதை நூறா வெட்டி அதை நூறா வெட்டினா அதை விட சின்னவராக இருக்கலாம் ஆத்மா. அவருக்கு தான் இப்போ இத்தனை நாள் இந்த சுத்தல் எல்லாமே. இது எங்கே போயிட்டு இருக்காலும் அந்த சின்ன ஆத்மா சேர்த்து வச்சிருக்கிறது தான் இத்தனை பாவ புண்ணியம். சுவாமி இவ்வளவு சின்னவராக இருக்குன்னு நிறைய எல்லாம் பண்ணுறாரு போல் இருக்கேன். யாரும் இல்லை, நான் தான் பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் தான் பண்ணிட்டுருக்கேன், ஒவ்வொருத்தரும் தான் பண்ணிட்டுருக்கேன், வேறு யாரும் இல்லை. இப்போ அந்த சின்ன சூக்ஷ்மமான ஆத்மா புரிஞ்சு விட்டா ஞானமயமான ஆத்மா, அதிகமான ஞானம், ஞானஸ்வரூபனாக இருக்கார், ஞானமயமாக இருக்கார், ஞான குணகனாக இருக்கார். அந்த ஞானம் இருக்கிற ஆத்மாவுக்கு எவ்வளவு ஞானம்? ஆத்மாவனுடைய ஞானம் பரமாத்மாவுக்கு நிகரான ஞானம். ஆத்மாவனுடைய ஆனந்தம் மறுபடியும் பரமாத்மாவுக்கு நிகரான ஆனந்தம். ஒரு நிமிஷம் நீங்கள் தீர்க்கமாக மூச்சை இழுத்து விட்டுண்டு இதை சிந்திக்கணும். போது எனக்கு எவ்வளவு ஞானம் தெரியுமோ? பரமாத்மாவுக்கு நிகரா. இதோ பக்கத்தில் பெருமாள் இருக்காரே அவருக்கு நிகரா. என்ன நிஜமாக தான் சொல்கிறீரா இல்லை ஏதான்னு சொல்லிட்டு கிளம்பிட போறீரா? நிஜமாக சொல்கிறேன். நமக்கு இருக்கிற ஞானம் பகவானுக்கு நிகரான ஞானம், பகவானுக்கு நிகரான ஆனந்தம். அப்படி காணுமே சுவாமி, அப்படியெல்லாம் ஞானத்தையும் காணும். அப்படி ஒன்று சந்தோஷப்படுறதாகவும் தெரியலையென்னால் அது மூடி போட்டு இருக்குது. நன்னா இருக்குது. மாணிக்கம் பளீர்னு ஒளியோடு தான் இருக்குது. ஆனால் மாணிக்கம் சேத்துல வந்துடுச்சு. அப்போ என்னாகும்? ஒளி போயிடுமா இருக்குமா? ஒளி இருக்கும், ஆனால் வெளியில் வருமா? வராது. பாருங்கள், மாணிக்கத்தில் ஒளி இருக்குது, சேத்துல சிக்கணுடுத்துனா உடனே என்ன பண்ணணும்? சார் முதல்ல இந்த சேத்தை கழுவும், சேத்தை நகத்தினோடனே பளீர்னு மாணிக்கம் ஒளி விடுமோ இல்லையோ? ஆத்மா தான் மாணிக்கம்னு வச்சுங்க. அவருக்கு இருக்கிற ஒளி ரொம்ப ஆச்சரியமான ஒளி. அவருடைய ஞானமும் ஆனந்தமும் இறைவனுக்கு நிகரான ஞானம் ஆனந்தம். ஆனால் அதை சேருங்கிற கர்மங்கள் மூடினுடுது. அனாதிகால கர்மங்கள் சேராட்ட இந்த ஆத்மாவை மூடின்னு இருக்கு. இப்போ நம்ம செய்ய வேண்டியது கர்மங்கள்ங்கிற சேத்தை நன்னா கழுவி தள்ளுட்டோம்னால் உள்ளூர இருக்கிற மாணிக்கத்தினுடைய ஒளி பளீர்னு வெளியில் வருமா வராதா? அந்த ஒளி தான் பகவானுக்கு நிகரான ஒளியாக இருக்க போகிறது. இது நடக்கணும். இது நடக்கிறதுக்கு சேத்தை போக்கணும்னா கர்மங்களை தொலைக்கணும்னா மறுபடியும் அதே சரணாகதி தான் வழி. பகவானுடைய திருவடியில் சரணாகதி பண்ணால் கர்மம் தொலைய போகிறது. அந்த உணர்தல் நமக்கு வரணும். இந்த சுழற்சிக்குள்ளே நான் இருக்க போகிறதா இல்லை, இந்த கர்மங்களை எனக்கு வேண்டாம், இதை தொலைச்சுட போகிறேன், பகவானுடைய திருவடியைத்தான் பற்ற போகிறேன்னு வந்துட்டோம். ஆனால் அது வர்றதுக்கு ஒரு ஊக்கத்தொகை வேண்டாமா? ஏதான ஊக்கம் கொடுக்கணும் இல்லையோ? இப்போ நான் போய் இந்த கர்மங்களெல்லாம் தொலைச்சுட்டு என்ன சுவாமி லாபம்? நீர் சொன்ன 5 எனக்கு பிடிக்கல, வாஸ்தவம், அதை நிறுத்தணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நிறுத்திட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியணுமோ இல்லையோ? நம்ம குழந்தைகள்கிட்ட சொல்லுவோம், இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கியே, இது வேண்டாம், இப்போ பார்த்துட்டே இருக்கா, தொலைக்காட்சியை பார்த்துட்டே இருக்காது, இப்போ பார்த்தாலும் வெயில் வீணாக போகாத விளையாடிகிட்டே இருக்காது, நிறுத்துன்னுவோம். பிள்ளை திடீர்னு கேடு, 2 மாதம் இப்போ விடுமுறை தானே எனக்கு, இப்போ விளையாடுறதை நிறுத்திட்டு நான் என்ன பண்ண போகிறேன் வேணும்னு கேட்பாளு. இப்போ ஏன்னா அடுத்து பள்ளிக்கூடம் திறந்து கொடுத்துன்னா விளையாடுறதை நிறுத்து படின்னு சொல்லலாம். இப்போ விடுமுறை கொடுத்துருக்கா, இது நன்னா சந்தோஷப்படுறதுக்காக. இப்போ போய் பார்க்காதேன்னா திரும்ப பிடிச்சு விட மாட்டாளா? விளையாடுறதை நிறுத்திட்டு என்ன பண்ணணுங்கிற? இப்போ அதே மாதிரி இந்த சுழற்சியை நிறுத்திட்டு எங்கே போனோங்கிறாரு? நிறுத்திடுறேன், நான் மாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கேன், நீர் வந்தவர் நிறுத்துன்னு சொல்லிட்டு நான் நிறுத்திட்டு எங்கே போகிறதுன்னே தெரியாது இருந்தால். அஜீர்ண வியாதி இருந்தது, அதனால் பசிக்கலே, சாப்பிடவே இல்லை. யாரோ ஒரு வைத்தியர் என் பேரில் கருணை கொண்டார், நன்னா மருந்து கொடுத்தார், அஜீர்ணம் தீந்துபடுத்து இப்போ கபகபான்னு பசிக்க ஆரம்பிச்சுடுது, சோறு இல்லை. நான் வைத்தியர்கிட்ட சொன்னேன், சுவாமி நீர் பாட்டுக்கு வெறுமை விட்டுருக்கலாம், நான் அஜீர்ணத்தோடு இருக்கிறச்சே சோறு இல்லைன்ற கட்டமானு தெரியாமல் இருந்தது, இப்போ நீர் அஜீர்ணத்தை போக்கிவிட்டீர், பசிக்கிறது சோறு இல்லை. அதே போல தான் நாம் எங்கேயோ 5 இடத்துல சுற்றின்னு இருக்கிற வரைக்கும் தெரியாமல் சுற்றிருந்தோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ சுத்தாதேன்னு ஒருத்தர் சொன்னார், கேட்டுன்னுட்டேன், சுத்தலை நிறுத்தணுங்கிற ஆசை வந்துடுது,
நிறுத்திட்டு எங்கேயானு போன முடியலனால் கவலையே படாதீங்கோ, 12 லோக மார்க்கம் காத்துருக்கு. அதுதான் அரிய பயணம். அந்த பயணத்தை பற்றி கண்ணன் கீதையில் சொல்லச்சே 2 மார்க்கங்கள் இருக்கு அர்ஜுனா. இது ஒரு கருப்பு மார்க்கம், இது ஒரு வெளுப்பு மார்க்கம். கதிஹேதே சுக்ல கிருஷ்ணே ஜெகத சாஸ்வதே மதே. இந்த லோகத்தில் ரொம்ப நாளாக 2 மார்க்கம் இருக்குது. இது வெளுப்பு மார்க்கம், இது கருப்பு மார்க்கம். கருப்பு மார்க்கமும் வசந்த இடத்துக்கு கூட்டின்னு போகும், வெளுப்பு மார்க்கமும் வசந்த இடத்துக்கு கூட்டின்னு போகும். 2 இடமும் ஒன்றும் இல்லை. கருப்பு மார்க்கத்தில் போகிற இடமே வேறு, வெளுப்பு மார்க்கத்தில் போகிற இடமே வேறு. கருப்பு மார்க்கம் நீளமான மார்க்கம், வெளுப்பு மார்க்கம் ரொம்ப நீளமான மார்க்கம். எங்கே போக தெரியுமோ? வெளுத்த மார்க்கத்துக்கு அர்ச்சிராதி மார்க்கம்னு பேர், கருத்த மார்க்கத்துக்கு தூமாதி மார்க்கம்னு பேர். தூமம், தூமம்னா புகை, புகைன்னா இருட்டு கருப்பு, ஆதினா தொடக்கம். தூமாதின்னு சொன்னால் இருள் உலகத்தை, புகை உலகத்தை முதலில் கொண்ட மார்க்கம் தூமாதி மார்க்கம். அர்ச்சிஸ்னா ஒளி, ஒளினா வெளிச்சம் வெளுப்பு. அர்ச்சிஸ் லோகத்தை தொடக்கத்தில் கொண்ட மார்க்கம் அர்ச்சிராதி மார்க்கம். அர்ச்சிஸ் ஆதியில இருந்தா அர்ச்சிராதி, தூமம் ஆதியில இருந்ததுன்னா தூமாதி. புரியுறதோ இல்லையா சொல்லுமா? இப்போ அர்ச்சிஸ்னா ஒளி, ஒளியை முதல்ல வச்சுருந்தா ஒளி மார்க்கம், அது விளவிளையேர்னு இருக்கு. கருப்பு புகையை முதல்ல வச்சுருந்தா தூமாதி மார்க்கம், அது இருளோன்னு இருக்கு. இந்த இருட்டு மார்க்கமும் உயர்ந்த பதவி கூட்டின்னு போகும். ஆனால் அது வழியாக யார் போனாலும் திரும்பி வந்துடுவான் அர்ஜுனா. வெளுப்பு மார்க்கமும் உயர்ந்த பதவி கூட்டின்னு போகும், போனவன் திரும்ப வர்றதே இல்லை. போனவன் போனவன் தான். நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே. அங்கிருந்து புனகா ந ஆவர்த்ததே. இது ஒரு மார்க்கம், திரும்பி வருதல் இருக்கிற மார்க்கம். அந்த மார்க்கம் திரும்பி வருதல் இல்லாத மார்க்கம். அப்படியா? அது எந்த லோகம்னு அர்ஜுனன் கண்ணன்ட்ட கேட்குறான். அப்போ தான் ஒரு கண்ணன் சொல்கிறார், பிரம்மாவனுடைய சத்தியலோகம் வரைக்கும் திரும்பி வர்ற மார்க்கம் அர்ஜுனா. ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. அப்படியா? அவ்வளவு லோகத்துக்கு போனாலும் திரும்பி வந்துடுவேனா? ஆப்ரம்ம புவனான் லோகா புனராவர்த்தினோ அர்ஜுன மாமுபேத்தியது கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே. பிரம்மாவின் சத்தியலோகம் வரைக்கும் போ. நம்ம லோகம் பூலோகம். புவஹ சுவஹ மஹ ஜனஹ தபஹ சத்தியம் 7வது லோகம். 7வது லோகத்தில் நான்முகனுடைய லோகத்துக்கு போனாலும் போனவன் சௌக்கியமாக திரும்பி வந்துடுவோம். அவ்வளோதான். கடைசியில் எவ்வளவு தூரம் உயர உயர பறந்தாலும் அடிபட்டதை போல திரும்பி வந்துட போகிறோம். அதை தாண்டணும். அப்போ அதையும் தாண்டினாத்தான் சுவாமி நமக்கு மீளாத லோகம் காத்துன்னு இருக்கு. தாண்டணும். பிரம்மானுடைய சத்தியலோகம் வரைக்கும் வந்துட்டேன், அதே மார்க்கத்தில் தாண்டலாமான்னால் களம்பரச்சிலிருந்தே அர்ச்சிராதி மார்க்கத்தில் போனாத்தான் மீளாத லோகத்துக்கு போகலாம். ஏன்னா இப்போ இந்த பாதையில் இப்படி போங்கோ, இந்த பாதையில் போங்கோ, ஒரே இடத்துக்கு போங்கிறது இல்லைது. இப்போ இந்த பாதை போகிற இடமே வேறு, இந்த பாதை போகிற இடமே வேறு. இவ்வளோ தூரம் போயிடுவோம், நெடுஞ்சாலையில் போயிட்டோம். ஓஹோ இது தப்பு போல் இருக்கேன்னா தப்புங்கிறதுக்கு அங்கேயே திரும்ப முடியாது. இப்போ அதெல்லாம் அனுமதிக்கிறதே இல்லை யாரும். இப்போ அதுக்கப்புறம் 10 மைல் ஓட்டின்னு போகணும். இல்லைன்னா ஒரு திருப்பத்தை விட்டோன்னு வச்சுங்க, முன்னாடியாட்டம் அப்படியே நிறுத்தி பேன்னு தட்டி அப்படியே திருப்பி வரதில்ல இப்போ யாரும் பண்ண முடியாது. நடுவில் அதுக்கு பெரிய தடுப்பு போட்டு வச்சுட்டானோ இல்லையோ, ஓடு ஓடு அடுத்த ஊரே வந்துடும். போய் அந்த ஊரில் போய் திருப்பி வந்தால் தான் உண்டு. அதே போல தான் இங்கேயும் வழி சொல்லிட்டார். இப்போ பிரம்மாவனுடைய சத்தியலோகம் வரைக்கும் போகலாம் அர்ஜுனா, போயிட்டு திரும்பி தான் வரப்போகிறேன். ஓ அங்கே போயிட்டு அப்படியே போகலான்னு நினைக்காதே. எங்கே போகணுங்கிறாலும் மனுஷ லோகத்திலேருந்து தான் நான் சொன்ன அர்ச்சிராதியில் கால் வைக்க முடியும். இந்த லோகத்திலேருந்து தான் அர்ச்சிராதி மார்க்கத்தில் காலை வைக்கலாம். யார் வைக்கலாம்? யார் ஒருத்தன் சரணாகதியை செய்து தன் அனாதி பாபங்களை தொலைத்து கொண்டு விட்டானோ அவன் அர்ச்சிராதி மார்க்கத்தில் காலை வைக்கலாம். வைத்து மேற்கொண்டு வைகுந்தத்தை நோக்கி போகிறான். தூமாதி மார்க்கம் எங்கே கொண்டு போகும்? சந்திரலோகத்துக்கு கொண்டு போகும். நிறைய நாள் அனுபவிச்சுட்டு திரும்பி வந்துடலாம். சூரிய லோகத்துக்கு கொண்டு போகும். எண்ணிறந்த காலம் அனுபவிச்சுட்டு திரும்பி வந்துடலாம். பித்ருலோகத்துக்கு அழைச்சின்னு போகும். சௌக்கியமாக இருந்துட்டு திரும்பி வந்துடலாம். என்ன பதவி வேணால் கொடுக்கும், நன்னா இருக்கலாம், ஆனால் திரும்பி வரணும். அது எதுவுமே திரும்பி வராத லோகமே இல்லை. ஆனால் அர்ச்சிராதி மார்க்கம் மட்டும் திரும்பி வராத லோகம். முதல்ல காலடி வைக்கணும், காலடி வைக்கணுங்கிறதே எங்கே இருக்குது? இப்படி போய் வலது பக்கம் திரும்பினா வருமா, இல்லை இடது பக்கம் திரும்பினா வருமா? நீர் ரொம்ப நாழியா சொல்லிருக்கீர், ஏதாவது வரைபடம் வச்சிருக்கீரா? நாங்கள் இப்போ எதை தட்டினாலும் உடனே அது காட்டுறது. நாங்கள் கையில் இருக்கிற கைத்தொலைபேசியில் தட்டி நான் இப்போ இந்த ஊருக்கு போகணும், எங்கே போகணும்னு உடனே இடது பக்கம் திரும்பு, வலது பக்கம் திரும்பு, நேரப்போ நில்லு போ. நான் எங்கேயானு தப்பாக திரும்பினேன்னா முட்டாள் நில்லுங்கிறது. நீ தப்பாக போயிட்டு இருக்கே, இது இல்லை, இப்போ திரும்பி வா, போன வழியே திரும்பி வான்னு உடனே திருப்பி காட்டுறது. இப்போ இதை போல் ஒரு வேளை அர்ச்சிராதின்னு போட்டால் ஏதானு காட்டுமோ? அர்ச்சிராதி மார்க்கம் ரொம்ப நாளையே சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இருக்கிற ஊர்லேருந்து அர்ச்சிராதின்னு போட்டால் ஒன்றும் காட்டாது, சுற்றிகிட்டே இருக்கும். அது ஒன்று சுற்றுறது இல்லையோ, ஒரு கட்டமாட்ட சுற்றிகிட்டே இருக்கும். சுற்றிகிட்டே இருக்குன்னு என்ன?
இல்லை இல்லை, எனக்கு இது வரைக்கும் வந்த தூமாதியும் பஞ்சாக்னி வித்யா சுத்தின்னு இருக்கிறது தான் தெரியும், சுத்தாத அர்ச்சிராதி தெரியாதுங்கிறது. அதுக்கு தெரியாது. அது ஏன் இப்படி சுத்த விட்டுருக்கா தெரியுமோ? சுத்தின்றே இருக்கிற இத்தனை நாள் சுத்தல் தான் அதுக்கு தெரியும். இனிமேல் சுத்தாத நேர் வழி பாதையில் போகிறோமோ இல்லையோ, அது அந்த கைத்தொலைபேசிக்கு தெரியாது. அது யார் வரைபடம் போட்டாலும் அதுக்கு தெரியாது. அப்போ தெரிஞ்சவா யாருன்னால் ஆரம்பத்தில் சொன்னேனே இதோ பக்கத்தில் இருக்கிற நம்மாழ்வார். அவர் தான் அதை தெரிஞ்சு பாட்டு பாடினார். இதுதான் அர்ச்சிராதி மார்க்கம். இதில் போகிறதுக்கு வழியை பகவான் எனக்கு காமிச்சுட்டார். நீங்கள் தெரியும்படிக்கு சொல்கிறேன். சூழ்விசும் வணிமுகில் தூரியம் முழக்கின, ஆழ்கடல் அலதரை கையெடுத்தாடின, ஏழ்பொழிலும் வளமேந்திய என் அப்பன், வாழ்புகழ் நாரணன் தமரைக் கண்டுகந்தே, வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர், வைகுந்தன் தமர் யமர் புகுதிடம் என்னலும், வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர், வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. 10 பாசுரம் ரொம்ப ஆச்சரியமாக பாடியிருக்கார். 10ஆம் 10 9ஆம் திருவாய்மொழி. நீங்கள்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்கீங்க. கண்டிப்பாக ஆழ்வார் பாட்டு கற்க வேண்டும். அப்படியே தெள்ளு தேனா இருக்கும், மதுர கவியாக இருக்கும், செந்தமிழ்னா செந்தமிழ். அவ்வளவு ஆச்சரியமான தமிழ். ஒன்றும் கஷ்டமான அர்த்தமெல்லாம் இல்லை. இப்போ சொல்கிறதுக்கே நாக்கு இனிக்கும். அந்த பாட்டை சொல்லி பார்த்தினாலே உள்ளமே ஆர்ப்பரிக்கும். அவ்வளவு அழகான பாட்டு. அதில் தான் இவர் பாடியிருக்கார். இப்போ இது அர்ச்சிராதி மார்க்கம். அந்த அர்ச்சிராதி மார்க்கத்தில் காலடி வைக்கிறது எப்படி தெரியுமோ? உள்ள ஜீவாத்மா இருக்கார், பக்கத்தில் பரமாத்மா இருக்கார். இந்த ஜீவன் இதுதான் கடைசி பிறவின்னு ஆயிடுத்துன்னு வச்சுங்க. அதாவது கர்மங்கள்லாம் தொலைச்சிட்டார்னு வச்சுங்க. பாபத்தையும் தொலைச்சுட்டார், புண்ணியத்தையும் தொலைச்சுட்டார். இனிமேல் பிறக்க போகிறது இல்லை. அப்போ கர்மம் இருந்தால் தானே பிறப்பார். அதான் சளியை படுத்து அப்புறம் பிறக்க முடியாது இல்லையோ. பிறக்க முடியாதுன்னா மீளாத இன்பத்தை அடையணும் இல்லையோ. அடைவதற்கு அவருக்கு வழி யார் சொல்லுவா? இப்போ அதுக்குத்தான் ரொம்ப நாளாக பரமாத்மா நம்ம ஹிருதயத்திலேயே உட்காண்டிருக்கார். இத்தனை பிறவியாக விடாமல் நம்ம அவரை திரும்பியே பார்க்காதப்போ கூட அவர் நம்மளே பார்த்துருந்தாரோ இல்லையோ. எதுக்கு உட்காண்டிருக்காருன்னா, ஒரு நாள் நமக்கு வாய்ப்பு கிடைக்க போகிறது. இவன் வழி தெரியாத திகைக்க போகிறான், அன்னைக்கு நான் தான் அர்ச்சிராதி மார்க்கத்தை இவனுக்கு காட்டணும். அதுக்காக பக்கத்தில் உட்காண்டிருக்கிறவர் தன் திருமேனி ஒளியால் பளிச்சுன்னு வெளிச்சம் போட்டு காட்டுவாராம். அது பாரு, 101 நாடிகள் உன் ஹிருதயத்திலேருந்து தலையை நோக்கி போகிறது பாரு. இங்கேருந்து இந்த இடத்துக்கு 101 நாடிகள் போகுமா. நாடிங்கிறது ரொம்ப நம்முடைய தலைமையை விட மெலிசாக இருக்கிறது. அவ்வளவு மெலிசாக இருக்கிற நாடி விசேஷம். சதஞ்ச ஏகா நாட்யா ஹிருதயஸ்யான்னு உபனிஷத்து சொல்கிறது. 101 நாடிகள். அதில் 100 நாடிகளில் நீ காலை வச்சியானால் அர்ச்சிராதிக்கு போக முடியாது. திரும்ப 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 சுத்தின்ண்டே இருப்பேன். 101வது நாடியை பிடிச்சிட்டியானா அதுதான் கொண்டு போய் அர்ச்சிராதி மார்க்கத்தில் சேர்க்கும். நமக்கு நெடுஞ்சாலையை பிடிச்சாத்தானே ஸ்ரீரங்கம் போக முடியும். அதெல்லாம் சரி சுவாமி. இங்கிருந்து நெடுஞ்சாலை போகிறதுக்கு 1 மணி நேரம், அங்கிருந்து ஸ்ரீரங்கம் போகிறதுக்கு 1.5 மணி நேரம், இவ்வளோதானுவா. அது என்னாச்சுன்னு இதுதான் ஆபத்து. இப்போ இது நீங்கள் சென்னையிலேருந்து ஸ்ரீரங்கம் வரையில் பாருங்க. யாரான ஒருத்தர் திருவல்லிக்கேணி மயிலாப்பூரில் இருக்கட்டும், அவர் செங்கல்பட்டு வந்துவிட்டார்னா 2.5 மணி நேரம் ஸ்ரீரங்கம் வந்துடுவார். ஆனால் செங்கல்பட்டு வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அவர் இருக்கிற இடத்துலேருந்து செங்கல்பட்டுக்கு வரணுமே முதல்ல. இப்போ சுவாமி அது அந்த நெடுஞ்சாலை கூட நல்லா இருக்கும் போல் இருக்குது. ஆனால் அதுக்கு போய் சேர்ற புறவழிச்சாலை இருக்கு பாருங்க, அதுதான் போரும் இருக்குன்னா அதே போல தான் இங்கே. இப்போ அர்ச்சிராதி மார்க்கம் தெளிவாக இருக்குது, ஒரு குறைச்சல் இல்லை. ஆனால் அர்ச்சிராதிக்கு நம்ம போய் சேரணும் இல்லையோ. சேர்றதுக்கு இங்கே 101 நாடி இருக்குது. முதல்ல பெரிய இருட்டு, நம்ம ஹிருதயத்துக்குள்ளே இருட்டாக தானே இருக்கும். இது ஏதோ அப்படியே இப்போ தட்டுன்னு ஒரு சத்தம் கட்டுருக்கு, ஓடின்னு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். யாருக்கு தெரியும்? இப்போ இப்படி கிட்டக்க வச்சு பார்த்தா ஓடின்னு இருக்கோ இல்லையோ. கேட்டுக்க வேண்டியதான். அவள் இப்போ நின்று படுத்தா தெரிஞ்சிருக்கும், நிற்கலை போல் இருக்குது, ஓடின்னு இருக்குது என்பது தான் நம்மளோட வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கும். அப்போ உள்ள சத்தம் தான் கேட்கறது. இருட்டாக இருக்குது, ரத்தமாக பிழிச்சு சுற்றி அடிச்சுட்டு இருக்க போகிறது. அதற்குள்ளேருந்து இந்த 101வது நாடி எப்படி தெரியும்? நல்ல வேளை பகவான் வெளிச்சம் போட்டாப்பில் அந்த 101 அடையாளம் காட்டுவலாம். காட்டினோடனே இந்த ஜீவாத்மா அதில் காலை வச்சுட்டார்னா சரீரத்தை தொலைச்சிடுவார். இந்த ஸ்தூல சரீரம் கீழே விழுந்துடும். கர்மம் தொலைஞ்சதுனாலே இனிமேல் சரீரம் கிடையாதுன்னு வச்சுங்க. பிறவினாலே உடற்பிறவி தான். உடல் விழுந்துடுத்துனா இனிமேல் பிறவி இல்லை. கர்மம் பாக்கி இருந்ததுன்னா அடுத்த உடல் கிடச்சிரும். அது ஏதோ காத்துருந்து அடுத்த உடல் வரும். இப்போ கர்மம் தான் தொலைஞ்சு போச்சு. அதனால் இனிமேல் உடற்பிறவி இல்லை. இந்த உடல் விட்டு முதல்ல நடக்கிற வேற இந்த உடம்பை தொலைச்சிடுவார். இந்த உடல் விட்டு இரவி மண்டல தூடேகி அடுத்து இந்த ஆத்மா சூக்ஷ்மமாக ஒரு சரீரத்தை பெறுவார். இது ஸ்தூல சரீரம், இது விழுந்துடும். அடுத்தது ஒரு நுண்ணிய திருமேனி அவர் கிடைக்கிறது. அந்த சரீரம் இருந்தால் தான் அவரால் அர்ச்சிராதி மார்க்கத்தில் பிரயாணமே பண்ண முடியும். இது அரிய பயணம்னு ஏன் தெரியுமா சொன்னேன்? இது வரைக்கும் இருக்கிற பயணம் எல்லாம் இந்த ஸ்தூல சரீரத்தோடு தான் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ பண்ண போகிற பிரயாணம் சூக்ஷ்ம சரீரத்தோடு பண்ண போகிறோம். நுண்ணிய சரீரத்தோடு சின்னதாக இருந்தாலே வேகமாக இருக்கும்ல. நமக்கே தோணுமோ இல்லையோ, நடக்கிறதுக்குள்ளே முட்டியெல்லாம் வலிக்கிறது, உடம்ப பாரத்தை குறையன்னு வைத்தியர் சொல்லிட்டே இருக்கார். எப்படின்னு தெரியல. நான் குறைக்கிறதுக்காக என்ன பண்ணாலும் அது எப்படியோ கூடுறது சுவாமி.
அதான் தெரியல. இப்போ நானும் எப்போவோ வெறும் பழம் சாப்பிட்டு படுக்கணும்னு பார்க்குறேன். வைத்தியர் பழம் சாப்பிடுன்னு எழுதி கொடுத்தா இவன் உடனே சாப்பாட்டுக்கு அப்புறமா முன்னாடியாங்கிறான். சாப்பாட்டுக்கு பதில் பழத்தை சாப்பிடுன்னு சொன்னால் இவன் சாப்பாட்டு சாப்பிட்டுட்டு பழத்தை சாப்பிட்றேன்னா அப்போ இன்னும் கூட தான் போகிறது. இப்போ அப்போ சூக்ஷ்ம சரீரமாக தான் சௌக்கியமாக இருக்கும் இல்லையோ. கிடுகிடுன்னு போகலாம், வேகமாக பிரயாணமாகும், சட்டுன்னு போடுவோம். அவர் அந்த 101வது நாடியில் காலை வச்சு இதிலேருந்து புறப்பட்டு இந்த இடத்துக்கு பிரம்மரந்திரம்னு பேர். ரந்திரம்னா தொலை, ஓட்டை. பிரம்மரந்திரம்னா நம்ம பிறந்த நாள்லேருந்து அந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டையில் போய் தான் அந்த 101வது நாடி சேரும். அந்த நாடி இந்த ஓட்டையில் நம்மளை வெளியில் விட்டுடும். இதுக்குரியா வருவரான்னா அவர் தான் இவ்வளவு சின்னதுன்னு சொல்லியிருக்கேனே. அவர் ரொம்ப சூக்ஷ்மம் இல்லையா? அந்த சூக்ஷ்மமான திருமேனியோட மேலே நீண்ட பாட்ட அர்ச்சிராதி மார்க்கம். அதில் முதல் லோகம் அர்ச்சிஸ். இவர் இப்போ அந்த லோகத்துக்கு வந்துடுறார். இனி ஒவ்வொரு லோகமாக எது எதுன்னு குறிச்சுங்கோ. முதல் லோகம் அர்ச்சிஸ், ரெண்டாவது லோகம் பகல் லோகம் அர்ச்சிஷோ அஹஹா. அர்ச்சிஸ்லேருந்து அஹஸ்ங்கிற பகல் லோகம். லோகம்னா பகல்னா நேரம் இல்லையா? நான் இப்போ லோகம்னு சொன்னேன்னா பகல்ங்கிற நேரத்துக்கு ஒரு தேவதை இருக்கார். அந்த தேவத்தை வாழும் லோகம் பகல் லோகம்னு வச்சுக்கோ. பகல்ங்கிறது ஒரு நேரம், அந்த நேரத்துக்கு ஒரு தேவதை இருக்கார். அந்த தேவத்தை ஒரு இடத்துல வாழ்வரும் இல்லையோ, அந்த லோகத்தை தான் பகல் லோகம். அப்போ நம்ம அர்ச்சிஸுங்கிற பூமியை தாண்டி பகல் லோகத்துக்கு போவோம். பகல்ங்கிற பூமியை தாண்டி சுக்லபக்ஷங்கிற லோகத்துக்கு போவோம். அதுதான் வளர்பிறை. இது 3வது லோகம். வளர்பிறைங்கிற லோகம் தாண்டி உத்தராயணம்ங்கிற 4வது லோகத்துக்கு போவோம். அதுதான் 6 மாதம் தை மாதத்துலேருந்து. உத்தராயணம்ங்கிற லோகத்தை தாண்டி ஆண்டு சம்பத்சரம்ங்கிற 5வது லோகத்தை அடைவோம். 5வது லோகத்தை தாண்டி வாயு லோகம்ங்கிற 6வது லோகத்தை அடைவோம். இது பாதி மூச்சு விட்டுக்கணும். ரொம்ப தாண்டி போயிட்டோம். எவ்வளோ வேகமாக போவோம்? கண்ணிமிஷத்தில் நேரத்தில் போவோம். அத்தனை வேகமாக கூட்டின்னு போகிறதுக்கு பகவான் ஆள் வச்சுருக்கார். இது வரைக்கும் எங்கேயா நம்ம ஆள் கொண்டு போயிருக்காளா? நீங்களாம் சேருங்கோ, சேர்ந்தா பார்ப்போம்னு விடுவா. இதுதான் நம்ம ஆறான ஒருத்தர்கிட்ட போகிறோம். சுவாமி போய் கடுதாசி போடுங்க. போனால் போடுறேன்னு போய் கடுதாசி போடணும்னா போனால் தானே போடுறதுக்கு. இப்போ போகலாம் போகலே யாருக்கு தெரியாது. ஆனால் இங்கே அர்ச்சிராதியில் காலை வச்சுட்டோம், வைகுந்தத்துக்கு போய் சேருவது உறுதி. ஏன்னா அதுக்குன்னு ஆள் அனுப்பிச்சு வைக்கிறார் பகவான். அவர்களுக்கு ஆதிவாகிகர்கள்னு பேர். ரொம்ப சிறந்தவா ஆதிவாகிகர். அதிக்கிரமித்துன தாண்டின்னு அர்த்தம். வாகிகர்கள்னா அழைச்சின்னு போறவான்னு அர்த்தம். இந்த மொத்த மண்டலத்தையும் தாண்டி வைகுந்தத்துக்கு அழைச்சின்னு போறாள் இல்லையோ, அதனால தான் அவளுக்கு ஆதிவாகிகர்கள். அவர்களுக்கெல்லாம் தலைவர் யார் தெரியுமோ? மதுரைக்கு பக்கத்தில் திருமோகூருங்கிற திவ்யதேசம் இருக்கா, அங்கே இருக்கிற காளமேக பெருமாள். திருமோகூர் ஆத்தன் அவர் தான் மோட்சத்துக்கு போகிற சிறந்த ஆழ்வார்களை அழைச்சின்னு போகிறான். அவரே வரார். அவருக்கு ஏன் காளமேக பெருமாள்னு பேருன்னா, முன்னாடி மேகமாட்டம் தெளிச்சுட்டே போகிறான். நன்னா தெளித்து வச்சுருந்தா நடக்கிறது சுத்தமாக இருக்காது. ஒரே வெப்பம். வெப்பத்தில் நடானா நம்மளால் நடக்க முடியாது. ரொம்ப நாளாக வெப்பத்தில் பட்டிருக்கமே, சம்சாரங்கிற வெப்பம் கொதிச்சு போயிருக்கோம் இல்லையோ. இந்த கொதிப்பு தாங்கிறதுக்கு காளமேக பெருமாள் முன்னாடி போவர், தெளிச்சுட்டே போவர், மழையை கொட்டிகிட்டே போவர். நாம் ரொம்ப சுகமாக ஆனந்தமாக நடந்து போகலாமா? ஆதிவாகிகர்கள் அழைத்து கொண்டு இப்போ 6 லோகங்கள் தாண்டிட்டோம். முதல்ல அர்ச்சிஸு, அடுத்தது அஹஹா பகல், அடுத்தது சுக்லபக்ஷம், அடுத்தது உத்தராயணம், அடுத்தது சம்பத்சரங்கிற ஆண்டு, 6வது வாயு லோகம். அந்த லோகத்தையும் தாண்டுறோம். தாண்ட ஒவ்வொருத்தரா வாசல்ல பூர்ண கும்பத்தோட வருவா. இவர் அப்படி நன்னா நடந்து போயிட்டு இருக்காரோ இல்லையோ, மோட்சம் கிடச்சுடுத்து, இனிமே கவலை இல்லை, திரும்பி வரப்போறது இல்லை என்ற ஆனந்தமா போகிறச்சே பக்கத்துல லோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் என்ன பாக்கியம் இவர் கிடைச்சிருக்கு, நமக்கு இந்த பாக்கியம் எப்போ கிடைக்குமோ தெரியல. ஒரு நிமிஷம் இவர் காலலம்பி தீர்த்தத்தை எடுத்துப்போம், அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கிப்போம், நம்ம வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் சுவாமி வந்துட்டு போகணும்னு கேட்போம். ஏன்னா மோட்சத்துக்கு போகிற ஒரு ஆத்மா, பகவானுடைய அருள் பெற்ற ஆத்மா இல்லையோ. அதனால் ஒத்தத்தரும் வெளியில் வரா. வந்து வைகுந்தம் யமரிடம் புகுதென்னு, வாங்க எங்கள் வீட்டில் 2 நிமிஷம் நிறுத்திட்டு போங்க. நிதியுள சுண்ணமும் விளக்கேற்றி வருவாளாம், அவருக்கு சூர்ண பொடியெல்லாம் கொடுப்பாளாம். ஒத்தத்தரும் வந்து சத்கரிக்கிறார்கள். அதுக்கப்புறம் தாண்டி போகிறோம். நம்ம அப்படி தலையாட்டின்ண்டே போடுவோம் போது வேகமாக போகணும். ஏன்னா இதிலெல்லாம் நின்று தேவையில்லையே, இந்த ஊர் நன்னா இருக்கேன்னு உட்காந்துட்டோன்னா இப்போ இப்படி உட்காந்தே தான் நீங்கள் பழக்கப்படுத்துறீங்க. கிளம்புங்க முதல்ல. இப்போ நிற்காத போகிற இடத்துக்கு போகணும். இது நோபஜன ஸ்மரணிதம் சரீரம்னுட்டு இந்த சரீரத்திலேருந்து ஜீவாத்மா புறப்படுறாரு பாருங்க. புறப்பட்ட உடனே பக்கத்தில் இருந்து அழறவாட்ட சொல்லிக்கவே மாட்டாராம், திரும்பியே பார்க்க மாட்டாராம். அப்படியே விடுவிடுன்னு மேலே படுவரே தவிர பக்கத்தில் இருக்கிறவாளை பார்க்க மாட்டார், சரீரத்துக்கிட்ட சொல்லிக்கூட மாட்டார். 80 வயசு ஒரு சரீரத்தில் இருந்தமே, சரீரமே நன்றி போயிட்டு வரேன் இதானே சொல்லிட்டு போனோமோ இல்லையோ, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற, விட்டா போகிறோன்னு ஓடிப்படாது. அதனால தான் நிற்கிறதே இல்லை, பார்க்காம மேலே போகிறார். 6 லோகம் தாண்டிவிட்டார். ஒவ்வொரு லோகத்தில் இருக்கிறவாளும் முன்னாடி வரா. வந்து பூர்ண கும்பத்தை கொடுக்குறா. முதல்ல கீழேந்து எல்லாரும் கையசைச்சு அனுப்பிச்சு வைக்கிறாளாம்.
சூழ்விசும் வணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலதிரை கையெடு தாடின ஏழ்பொழிலும் வளமேந்திய என் அப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரைக் கண்டுகந்தே நாரணன் தமரைக் கண்டுகந்து நன்னீர் முகில் பூரண பொற்குடம் பூரித்தது உயர்வெண்ணில் நீரணி நெடுவரை தோரணம் நினைத்து எங்கும் தொழுதரன் உலகே. அந்தந்த லோகத்தில் இருக்கிறவாள்லாம் வாசல்ல பூர்ண கும்பம் வச்சிருக்கா, வாழை மரம் கட்டியிருக்கா, தோரணம் கட்டியிருக்கா, அப்படி தங்கப்பொடியா தூவி வச்சிருக்கா, புஷ்பமா வச்சுருக்கா, தங்கத்தாம்பாளம் வச்சுருக்கா. வா வா ஒரு ஜீவாத்மா போறான், முக்த ஜீவன் போகிறான், எங்கேயும் ஹாஹாகாரம் ஜெய ஜெயகாரம் ஹாஹாகாரம். அத்தோட மேலே இவர் போறார், 6 லோகம் தாண்டிவிட்டார். அடுத்தது சூரிய லோகம், 7வது லோகம். தாண்டனை நினைச்சு பார்க்க முடியுமா? சூரிய ரந்திரத்தை தாண்டிட்டு போக முடியுமோ? கிட்டக்க போனாலே நெருப்பு பத்திக்கும், ஆனா சுகமா தாண்டு வரான். ஏன்னா சூரிய பகவான் அவரே தன் லோகத்தை தாண்டி வைக்க போறார். சூரியன் நினைச்சா கொஞ்ச நாள் பார்த்தாலே கண் போடுறது. ஆனா அந்த சூரியன் இந்த உடல் விட்டு இரவி மண்டலத்தூடேகி அந்த சூரிய மண்டலத்தை தாண்டிட்டு சுகமா சூரியனை அனுகிரகம் பண்ணி போவோம். ஏன்னா சூரியனை விட சந்திரனை விட இவன் தான் உயர்ந்தவன். இப்போ இவன் முக்த ஜீவாத்மா வச்ச மோட்சத்துக்கு போறவனுக்கு இவள் என்ன பக்தர்கள் தானே, இன்னும் இந்த லோகத்துல இருக்கிறவா இவன் முக்தி அடைஞ்சிட்டானோ இல்லையோ. ஆனால் அவர்களை பார்த்து அவ கொடுக்கிற மரியாதைகள்லாம் ஏத்துண்டு 8வது லோகத்தை அடைகிறான். அதுதான் சந்திரலோகம். 7வது சூரியலோகம், 8வது சந்திரலோகம். அதுக்கு மேல தாண்டி போறார். 9வது லோகம் மின்னல் லோகம். வித்யுத்துன்னு பேர் அந்த லோகத்துக்கு. வித்யுத்துனா மின்னல், வித்யுன் லோகம்னா மின்னல் லோகம். 9 லோகத்துக்கு வந்துட்டார். மின்னல் லோகத்திலேருந்து மின்னல் நம்மோட கூடவே வருவலாம். ஆதிவாகிகர்கள் வரா. இவருக்கு அமானவன்னு பேர். அமானவன் நம்ம கையை பிடிச்சு அழைச்சின்னு போவார். கிட்டக்க வந்துட்டே ரொம்ப தூரம் தாண்டி வந்திருக்கே, இனிமே நான் உன்னை கூட கூட்டின்னு போறேன். என்ன அமாவனவன் அடைச்சுட்டு அடுத்த லோகம் 10வது லோகம் வருணலோகத்துக்கு கூட்டின்னு போவார். அதையும் தாண்டி 11வது லோகம் இந்திரனுடைய சொர்க்கலோகம். அதையும் தாண்டிடுவார். இனிமே நீண்ட பிரயாணம். சொர்க்கலோகத்திலேருந்து போவோம் 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 பிரம்மாவனுடைய சத்தியலோகம் வரும். அது 12வது லோகம் தாண்டிட்டோம். சத்தியலோகத்தையும் தாண்டின அப்புறம் எங்க பார்த்தாலும் ஒரே இருள். அப்படித்தான் லோகத்தினுடைய வெளியில இருக்கும். சத்தியலோகத்தோட ஓடு முடிஞ்சு போயிடும். இந்த 14 லோகத்தையும் ஒரு பெரிய முட்டையாட்டம் ஓடாட்டம் வச்சுட்டுன்னா இந்த ஓட்டுக்கு வெளியில போறேன்னா இருள் 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 இருள். முதல்ல இதுக்கு மேல 7 ஆவரணங்கள் மூடின்னு இருக்கும். அதை தாண்டினப்போ சதுர்தச புவனாத்மக மண்டம் தசகுணிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம் சமஸ்த காரிய காரண வஸ்து ஜாத்தம் சமதீத்திய. ராமானுஜர் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். இந்த 14 லோகத்தையும் தாண்டிட்டு உடனே இதுக்கு மேல அப்படி ஒரு மூடி போட்டிருக்கா போலே அப்புங்கிற தண்ணீர் மூடின்னு இருக்கும். இது மொத்தத்தை விட 10 மடங்கு பெருசு. அந்த தண்ணீரை நெருப்புங்கிறது இன்னொரு மூடின்னு இருக்கும். நெருப்ப வாயுங்கிற மூடின்னு இருக்கும். வாயுவை மேற்கொண்டு ஆகாசங்கிற மூடின்னு இருக்கும். 4 மூடி தாண்டணும். ஆகாசத்தை அகங்காரங்கிற மூடின்னு இருக்கும், தாண்டணும். மகான்கிற மூடி இருக்கும், தாண்டணும். இது எல்லாத்தையும் தாண்டினா மூல பிரகிருதிங்கிற மூடி வரும். அது ரொம்ப பெரியது. சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ். பாழ் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும். எத்தனை தூரம் போகும். சூழ்ந்து இருக்கும், ஆழ்ந்து இருக்கும், அகந்து இருக்கும். எவ்வளவு பெருசுன்னு தெரியாது. ஆனால் கண்ணொடிக்கிற நேரத்துக்குள்ள மொத்த இருட்டையும் தாண்டுவோம். அவர் தான் அழைச்சின்னு போறவர் வந்துட்டாரு. அவர் பார்த்து இத்தனை இடத்தையும் தாண்டி கூட்டின்னு போயிட்டார். போய் தாண்டின பிற்பாடு விரஜாங்கிற ஒரு நதி வரும். அந்த நதியில இறங்கி நம்ம நீராடணும். நீராடிவிட்டால் இவ்வளவு நேரம் பிரயாணம் பண்ணுறதுக்கு ஒரு சூக்ஷ்ம சரீரத்தோடு வந்தோம் இல்லையோ, அதை அங்கே குளிக்கரிச்சே விட்டுடுவோம். முதல்ல ஸ்தூல சரீரம் இங்கே விட உடனே குளிப்பாட்டினாலா பிராணம் படுத்துன்னு அதுக்கப்புறம் பொண்கள்லாம் குடத்தில் தண்ணீர் கொண்டு வரணும், கொட்டுங்கோ குளிப்பாட்டுங்கோ, அதெல்லாம் முதல் குளியல். இங்கே குளியல். இதுக்கப்புறம் இந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு போய் விரஜா நதியில் 2ஆம் குளியல். குளித்த உடனே அங்கே சூக்ஷ்ம சரீரத்தையும் விட்டுடுவோம். விட்டுட்டு இந்த ஜீவாத்மா இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போயிடுறார். விரஜாங்கிறது நடுவில் இருக்கிற எல்லை கோடுன்னு வச்சுனால் அதுக்கு இப்பால் இருக்கிற விபூதி லீலா விபூதி. அது மாறி மாறி படைக்கப்படும் அழிக்கப்படும் இப்படியே இருக்கிற விபூதி. அதுக்கு அப்பால் இருக்கிறது வைகுண்டம். திரும்ப வரவே மாட்டோம். படைப்புக்கோ அழிப்புக்கோ ஆளாகாத வைகுண்டம். ஞானத்துக்கும் பக்திக்கும் குறவில்லாத ஊர். கர்மத்தின் வாசனையே இல்லாத ஊர். காலத்தின் கோலமே இல்லாத ஊர். அது அப்படி இருக்கிறது. தாண்டி இருக்கிற வைகுண்டம் இந்த மொத்த நம்முடைய சம்சாரத்தை போல 3 மடங்கு பெருசது. நம்ம லோகத்தை விட சின்னதில்லை. நம்முடைய இவ்வளவு பெரிய அண்டகட்டாகங்கள் 10 லட்சம் 10 கோடி அண்டகட்டாகத்தை விட சேர்த்து பிடித்தா இதை விட 3 மடங்கு பெரிய லோகம் அது. திருபாதஸ்யாமிருதம் திவி திருபாதூர்த்த உதைத் புருஷா திருபாதஸ்யாமிருதம் திவி பாதோஸ்ய விஸ்வாபூதானி திருபாதஸ்யாமிருதம் திவி. ஒரு 1/4 பங்குங்கிறது இந்த மொத்த லீலா விபூதி. இதை போல 3 மடங்கு பெருசது. விரஜா நதியில குளிச்சுட்டு அப்படி போகிறச்சே என்ன ஆகும்?
என்ன ஆகும்னால் சேறு கழிக்கப்பட்டு மாணிக்கத்தின் ஒளி உமிழும். சஞ்சலப்பட்ட மனதை தெளிவாக்கும் உபதேசம், கோபம் கொண்ட மனிதரை சாந்தமாக்கும் உபதேசம், போகத்தில் திளைத்த வாழ்க்கைக்கு யோகம் உபதேசம், பழமையேறும் தேசம் அதில் ஆச்சாரிய தந்த உபதேசம், மனமே தொழுதழு தொழுதழு மனமே. मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव. विना वेङ्कटेशं ननाथो ननाथः, सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ